காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 119 கர்ம மார்க்கக்காரர்களின் அவதாரத்திற்கு காரணம். தாம் அவதாரம் பண்ணுவதற்கு முந்தியே குமாரசுவாமியையும் பிரம்மாவையும் கர்ம மீமாம்சகர்களாக அவதரிக்கும்படி பரமேஸ்வரன் அனுப்பி வைத்ததற்கு ஒரு நியாயம் சொல்லலாம். இப்போது அவரிடம் வந்து முறையிடுவது தேவர்கள். அவர்களுக்கு ஜனங்களின் கர்மானுஷ்டானத்தால் தான் லாபம். தேவர்கள் ஆகுதி பெறுவது வைதிக கர்மாவில்தான். ஞான மார்க்கத்தில் போகிறவனுக்கு தேவர்களால் ஆக வேண்டியது எதுவும் இல்லை. அவன் அவர்களை உபாசித்து ஆகுதி கொடுப்பது கிடையாது. அதனால் தேவர்களுக்கு ஞானியை பிடிக்காது. கர்மாக்காரன்தான் அவர்களுக்கு பிரியமானவன் என்று கூட சொல்வதுண்டு. தேவானாம் பிரியன் என்றாலே அஞ்ஞானி என்று அர்த்தம் ஏற்பட்டிருக்கிறதென்றால் பார்த்து கொள்ளலாம். இப்போது அவர்கள் வந்து முறையிடுகிற போது அவர்களுக்கு உபகாரம் செய்வதான கர்மானுஷ்டானம் அடியோடு அடிபட்டு போன ஞானத்தையே சொல்வதற்கு தாம் அவதாரம் பண்ணினால் அவர்களுக்கு எங்கேயாவது ஆறுதலாக இருக்குமா? யஜ்ஞபாகம் இல்லாமல் இவர்கள் வந்து தவித்து கொண்டு பிரார்த்திக்கும்போது நாம் அத்வைத்த ஞானத்தை சொல்ல அவதரிக்கிறேன் என்றால் அது கருணையாகுமா, மேனர்ஸ் ஆகுமா என்று சுவாமி நினைத்திருப்பார் போலிருக்கிறது. நடுவில் ரொம்ப காலம் யஜ்ஞாதிகள் குறைந்து போனதற்கு ஈடு செய்வதாக இப்போது ஒரு 40-50 வருஷம் இவர்களுக்கு நிறைய யஜ்ஞபாகம் கிடைக்கட்டும். அதற்காக பிரம்மாவும் சுப்பிரமணியரும் போய் கர்ம மீமாம்சையை நன்றாக விருத்தி பண்ணட்டும். அதிலேயே நம் காரியத்துக்கும் சாதகமான கணிசமான அளவுக்கு பௌத்த நிராகரணமும் ஏற்படட்டும். அப்புறம் நாம் போகலாம். பௌத்தர்களும் ஏதோ ஒரு வழியில் ஞானம் மாதிரியே சொல்கிறவர்களானதால் நாமும் ஞானம் என்றே ஆரம்பித்தால் எது வைதீகம் எது அவைதீகம் என்று வித்தியாசம் புரியாமல் ஜனங்கள் குழம்பி போவார்கள். அதனால் முதலில் இவர்கள் போய் கர்மானுஷ்டானத்தால் பலமான வைதீக அஸ்திவாரம் போட்டுவிடட்டும். அப்புறம் நாம் போய் இந்த அனுஷ்டானங்களிலேயே ஆரம்பியுங்கள். அதனால் பக்குவமான பின் ஞானத்தில் போங்கள் என்று வைதீகமான ஞான மார்க்கத்தை எடுத்துச் சொன்னால் லோகம் குழப்பமில்லாமல் புரிந்து கொண்டு முன்னேற முடியும் என்று நினைத்தே சுவாமி அந்த 2 பேரை முதலில் அனுப்பினார் என்று வைத்து கொள்ளலாம். அதன்படி முதலில் சுப்பிரமணிய சுவாமியும் பிரம்மாவும் தங்கள் அம்சங்களால் குமாரிலபட்டராகவும் மண்டனமிச்சிரராகவும் பிறந்து பௌத்தத்தை நன்றாக கண்டித்து கர்ம மார்க்கத்தை வளர்த்தார்கள். குமாரிலபட்டருக்கு சகாயம் செய்வதற்கே இந்திரன் சுதன்வா என்ற பெயரில் ஒரு ராஜாவாக பூலோகத்தில் பிறந்தான் என்று சில புஸ்தகங்களில் இருக்கிறது. யக்ஞ கர்மானுஷ்டானம் தேவர்களின் பிரீத்திக்கானது என்றால் தேவராஜனான இந்திரன் அதை புத்துயிர் ஊட்டுபவருக்கு சகாயம் செய்யப்போவது இயற்கைதானே. இன்னொரு விஷயமும் சொல்லிவிட வேண்டும். குமாரிலபட்டர் ஏதோ ஓரளவுக்கு ராஜசகாயத்தினால் பௌத்தர்களை ஜெயித்திருப்பாராயிருந்தாலும் நம்முடைய ஆச்சாரியால் அரச பலம் என்பதே கொஞ்சம் கூட இல்லாமல் தம்முடைய அறிவு பலத்தாலும் அனுபவ பலத்தாலும் மட்டுமே தான் வேதாந்தத்துக்கு ஜெயம் பெற்று கொடுத்தார். பௌத்த ஜைன மதங்கள் பெரும்பாலும் ராஜபலத்தில் பரவினவைதான். அப்புறம் மறுபடி வைதீகத்துக்கு திரும்பும் போதும் அப்பர் ஞானசம்பந்தர் ஆகியோர் அப்போதிருந்த பல்லவ பாண்டிய ராஜாக்களை முதலில் மாற்றியதிலேயே ராஜ்யம் பூராவும் மாறிற்று என்று பார்க்கிறோம். ஆச்சாரியால் சரித்திரத்தில் அப்படி எதுவும் இல்லை. அவர் நாளில் பெரிய பெரிய ராஜாக்களே இல்லை. அக்காலத்தில் சக்கரவர்த்தியாக எவனும் இருந்து வர்ணாசிரம தர்மங்களை பரிபாலனம் பண்ணாததாலேயே சமூக ஒழுங்குமுறைகள் கெட்டுப்போயிருந்ததற்கு சூத்திர பாஷ்யத்திலேயே ரெஃபரன்ஸ் இருக்கிறது. மற்ற தேவர்கள் ஈஸ்வர அவதாரத்துக்கு சகாயம் பண்ணவும் சேவை பண்ணவும் மனுஷ லோகத்துக்கு வரும்போது தேவராஜா வராமல் இருக்கலாமா? அதற்காக அவனுக்கும் ஒரு சின்ன பார்ட் கொடுத்தார் போலிருக்கிறது. ஆச்சாரியாளுக்கு பெரிய சகாயம் பண்ணிய குமாரிலபட்டருக்கு அவன் கொஞ்சம் சகாயம் பண்ணினான். பிறருடைய பெரிய சகாயம் கிடைத்தே காரியம் முடிக்க முடிகிறது என்றால் அது அவதாரத்துக்கு குறைவுதானே. அதனால் தான் போலிருக்கிறது ஆச்சாரியாளுக்கு பௌத்த நிராகரணத்தில் ரொம்ப சகாயம் செய்த குமாரிலபட்டரும் மண்டனமிச்சிரருமே வேதாந்தத்தையும் ஒரே கண்டனமாக பண்ணி இதற்கு எதிர்கண்டனம் ஆச்சாரியாள் ஒருத்தரே எவர் சகாயமும் இல்லாமல் முழுக்க பண்ணி அவர்களை ஜெயித்து அவதாரத்தின் பெரிய சக்தியை காட்டும்படி ஏற்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரிலும் கூட ஆச்சாரியாள் குமாரிலபட்டரிடம் அதிகம் வாதப்போர் செய்ய வேண்டியிருக்கவில்லை. அவருடைய தேக வியோக சமயத்தில்தான் ஆச்சாரியாள் அவரை சந்தித்ததே. மண்டனமிச்சிரருடன் தான் 21 நாள் விடாமல் வாதப்போர் நடத்தி ஜெயித்தார். குமாரிலபட்டர் பெரிய கிரந்த கர்த்தாவாகவும் மண்டனமிச்சிரர் பெரிய அனுஷ்டான கர்த்தாவாகவும் இருந்தார்கள். கர்மானுஷ்டானம் நிறைய பண்ண வேண்டுமென்றால்
கிருகஸ்தராகத்தான் இருக்க வேண்டும். அப்போது பத்னி இருந்துதானே ஆகணும். அதனால்தான் பிரம்மா மண்டனமிஸ்ரராக வந்தபோது சரஸ்வதியும் சரசவாணி என்ற பெயரில் அவதரித்து அவருக்கு பத்னியானாள். இன்னொரு காரணமும் உண்டு. அறிவு கடலாக சர்வஜராக ஆச்சாரியால் இருந்து காட்ட வேண்டியிருந்தது. அவரை பரீட்சித்து பார்த்து அவர் சர்வஜர் என்று தீர்ப்பு கொடுக்க ஒருத்தர் இருக்க வேண்டுமல்லவா? யார் அப்படி இருக்க முடியும்? அறிவு தெய்வமான வித்யாதி தேவதையான சரஸ்வதி தானே. அதனாலும் அவள் அவதரிக்க வேண்டியிருந்தது. குமாரில மண்டனர்கள் பிறந்து பெருமளவு பௌத்த நிராகரணம் செய்த பின்னரே ஆச்சாரியால் அவதரித்தது. அதாவது தேவர்கள் வந்து பிரார்த்தித்து கொண்ட பிறகும் சுமார் 50 வருஷம் தள்ளியே சுவாமி அவதரித்திருக்க வேண்டும். நன்றாக பசித்து சாதம் போட்டால்தான் முழு சத்தும் உடம்பில் ஒட்டும் என்கிற மாதிரி நன்றாக காக்க வைத்து அவதாரம் பண்ணினார் போலிருக்கிறது. தேவர்கள் கொடுக்க வேண்டிய பெட்டிஷன் வந்தாகிவிட்டது. யோகியதாம்சம் உள்ள ஒரு தம்பதி அவதார புத்திரனை பெறுவதற்கு கொடுக்க வேண்டிய பெட்டிஷனும் அப்புறம் வந்தது. அவதார புத்திரனுக்கு அப்பா அம்மாவான அந்த புண்ணியசாலிகள் யார்? பரம புண்ணியமான அவதாரம் எப்படி ஏற்பட்டது? எந்த புண்ணிய காலத்தில், எந்த தேசத்தில், எந்த ஊரில் நடந்தது? பார்ப்போம்.